TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது டிபிசியின் புதன் மாலை செய்திகள். சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே ஒரு இலங்கை பிரஜை இல்லை என்பதால் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பதற்கு தகுதியில்லாதவர் என்று உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்ததை அடுத்து அவரின் இடத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக முஜிபுர் ரஹ்மானை நியமிப்பதற்கு கட்சியின் தலைமை தீர்மானித்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த விடயம் தொடர்பாக இன்று கட்சியின் தலைவர்கள் முக்கிய கூட்டம் ஒன்றை இன்று நடத்தவிருப்பதாக அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். கடந்த வருட முற்பகுதியில் நடத்தப்படவிருந்த பின்னர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக போட்டியிடுவதற்காக முஜிபுர் ரஹ்மான் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அவரின் இடத்துக்கு கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் பட்டியலில் அடுத்ததாக இருந்த முன்னாள் அமைச்சர் AHM ஃபௌசி நியமிக்கப்பட்டார். ஆனால் ஃபௌசி ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கு முரணாக அரசாங்கத்தை ஆதரித்து வருகிறார். டயானா கமகே ஒரு பிரிட்டிஷ் பிரஜையாக இருப்பதால் அவர் இலங்கை பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியில்லாதவர் என்று அறிவிக்குமாறு கோரியே அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. உயர் நீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது என்று மத்தும பண்டார கூறினார். இந்த தீர்ப்புக்காக உயர் நீதிமன்றத்துக்கு நன்றி கூறுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இன்று சபையில் தெரிவித்தார். இலங்கை அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? தற்போது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், திங்கள்தோறும் டாக் டு டிபிசி யூடியூப் சேனலில் திங்கள் அரசியல் கலந்துரையாடல். இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்களை வெளிநாட்டுக்கு கூலி படைகளாக செல்ல வேண்டாம் என்று பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்னவும் பாதுகாப்பு படை தளபதிகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போரில் இரு நாடுகளினதும் ஆயுதப்படைகளில் இலங்கையின் முன்னாள் படை வீரர்கள் இணைந்து வருவது நீண்ட நாட்களாக அவதானிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு வகையான வசதிகளை தருவதாக உறுதிமொழி கூறப்பட்டு இலங்கை படை வீரர்களை கூலிப்படைகளாக சேர்ப்பதில் முகவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சில இலங்கை படையினர் உக்ரைன் மோதல்களில் பலியானதாகவும் செய்திகள் வந்தன. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நிலம் 10 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான மாதாந்த சம்பளம் மற்றும் அவர்களுக்கும் குடும்பத்தவர்களுக்கும் ரஷ்ய குடியுரிமை ஆகியவை வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டே இலங்கையின் முன்னாள் படை வீரர்கள் கூலிப்படைகளாக சேர்க்கப்படுகிறார்கள். இத்தகைய மோசடித்தனமான ஆட்கடத்தல் கும்பல்களின் சதி வலையில் வீழ்ந்து விட வேண்டாம் என்று கமால் குணரத்ன வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இலங்கையின் படை வீரர்கள் தேசத்தின் பெருமைக்குரியவர்கள். தேசபக்த போரில் வீரத்துடன் போராடி நாட்டை பாதுகாத்தவர்கள். அவர்களது துணிச்சலும் தியாகமும் வீரமும் விலை பேசப்படுவதற்கான பண்டங்கள் அல்ல. கூலிப்படைகளாக வெளிநாடுகளுக்கு செல்வதும் ஒன்றும் மேன்மையான செயலும் அல்ல. எமது படை வீரர்கள் தங்களினதும் நாட்டினதும் பாதுகாப்பு படைகளினதும் பெருமையை பாதுகாக்க கூலிப்படைகளில் சேருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சவேந்திர சில்வா வினயமாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதேவேளை ரஷ்ய உக்ரைன் போரில் கூலிப்படைகளாக போரிடுவதற்கு இலங்கையில் படை வீரர்களை திரட்டும் ஆட்கடத்தல் கும்பல்களை தேடும் நடவடிக்கைகளில் குற்றவியல் விசாரணை திணைக்களமும் புலனாய்வு சேவைகளும் ஈடுபட்டிருக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தலைமையில் இயங்கும் அணியினருடன் இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் தாங்கள் தயாரில்லை என்று இன்னொரு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அணியினர் தெரிவித்திருக்கிறார்கள். சிறிசேன தலைமையிலான அணியில் இருக்கக்கூடிய ஊழல் இல்லாத உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருப்பதாக சில தினங்களுக்கு முன்னர் செய்தியாளர்கள் மாநாட்டில் திருமதி குமாரதுங்க கூறியிருந்தார். இது தொடர்பாக சிறிசேன அணியைச் சேர்ந்த சிரேஷ்ட உதவி தலைவர் பேராசிரியர் ரோஹண லக்ஷ்மன் பியதாச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சந்திரிகா அணியினருடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடப் போவதில்லை என்று கூறினார்.
லஞ்ச ஊழல் முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக கனிஷ்கா விஜயரத்ன நியமிக்கப்பட்டதற்கு எதிராக இலங்கை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை இன்று தாக்கல் செய்திருக்கிறது. விஜயரத்ன முன்னரும் இந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக பதவி வகித்தவர். புதிய ஊழல் தடுப்புச் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இவ்வருடம் ஏப்ரலில் 2ஆம் தேதி மீண்டும் அவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். விஜயரத்னவின் நியமனம் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் ஏற்பாடுகளை மீறுவதாக அமைந்திருக்கிறது. அவரின் நியமனத்தை செல்லுபடியற்றதாக அறிவித்து இணைக்குழுவுக்கு புதிய பணிப்பாளர் நாயகத்தை நியமிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறும் மனுவில் நீதிமன்றத்திடம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரே பாலின திருமண சட்ட மூலத்துக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களித்துவிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் தேர்தல்களில் வாக்கு கேட்டு மீண்டும் அரசியலில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நேற்று கொழும்பில் பெங்கமுவே நாலக்க தேரர் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஒரே பாலின திருமண சட்ட மூலத்தை அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் உட்பட சிங்கள பௌத்த தேசிய அமைப்புகள் எதிர்க்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்ட மூலத்துக்கு ஆதரவளித்தால் மீண்டும் அரசியலில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நேற்று கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் தேரர் கூறினார். எந்த மதமும் ஒரே பாலின திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பல்வேறு வகையான கலாச்சாரங்களை கொண்ட மேற்கு நாடுகளில் அத்தகைய திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் அதை நாம் பின்பற்ற வேண்டியதில்லை. எமது கலாச்சாரம் பௌத்த கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்தது. இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடாது என்றும் தேரர் கூறினார். அரசாங்கம் நீதித்துறையின் அதிகாரங்களை கிராம மட்டத்தில் தங்களது உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தும் என்று ஜேவிபியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான KD லால்காந்த அனுராதபுரத்தில் மேதின கூட்டத்தில் ஆற்றிய உரை பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்தது. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரியவை ஆளும் கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் கடுமையாக தாக்கி பேசினர். லால்காந்த தங்களது கட்சி உறுப்பினர்களுக்கு கிராம மட்டத்தில் நீதித்துறை அதிகாரங்களை பன்முகப்படுத்தப் போவதாக பேசியது குறித்து அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் நிதி இராஜாங்க அமைச்சருமான செஹான் சேமசிங்க சபையில் பிரச்சனையை கிளப்பியதை அடுத்தே சர்ச்சை மூண்டது. லால்காந்தவின் மேதின உரை வீடியோ பதிவை லால்காந்தவின் உரையை கண்டித்து பேசிய உறுப்பினர்கள் ஜேவிபியின் கடந்த கால வன்முறைகளை நினைவுபடுத்தி குறிப்பிட்ட சில சம்பவங்களையும் சுட்டிக்காட்டினர். அதற்கு பதிலளித்த ஹரிணி அமரசூரிய கடந்த கால கிளர்ச்சிகளை பற்றி பேசுவதில் பயனில்லை என்று கூறினார். COVID-19 நோய் தடுப்பு ஊசி மருந்தை விற்பனையிலிருந்து மீளப்பெற அதன் தயாரிப்பு நிறுவனமான அல்ட்ராசெனிகா தீர்மானித்துள்ளது. ஒரு புறத்தில் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்துள்ளதால் அவை பழுதடையலாம் என்பதால் மீளப்பெறுவதாக அக்கம்பெனி தெரிவித்துள்ள போதிலும் இந்த ஊசி மருந்து பல பக்க விளைவுகளை தோற்றுவித்து பலர் வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிய வருகிறது. இப்பிரச்சனை இந்திய தேர்தல்களிலும் பிரதிபலித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய TBCயின் புதன் மாலை செய்திகள். நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.